வணக்கம். இது சுடர் ஊடகத்தின் முக்கிய தலைப்புச் செய்திகளின் தொகுப்பு. பாகிஸ்தானிய தூதர்கள் மூலமாக அமெரிக்காவிடம் சமர்ப்பிக்கப்பட்ட ஈரானின் புதிய அமைதி திட்டம் குறித்த விவரங்களை வெளியிட வெள்ளை மாளிகை மறுத்துள்ளது. இது ஒரு தனிப்பட்ட ராஜதந்திர நடவடிக்கை என்பதனால் பகிரங்கமாக விவாதிக்க முடியாது எனவும் வாஷிங்டன் தெரிவித்துள்ளது. அதேவேளை ஈரான் ஒருபோதும் அணு ஆயுதத்தை வைத்திருக்க முடியாது என்பதில் அமெரிக்கா உறுதியாக இருப்பதாகவும் மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. ஈரானின் இந்த திட்டம் சர்வதேச அளவில் எதிர்பார்ப்பு நிலவி வரும் சூழலில் வெள்ளை மாளிகையின் இந்த மௌனம் முக்கியம் பெற்றுள்ளது. இது குறித்து வெள்ளை மாளிகையின் ஊடக தொடர்பாளர் அன்னா கெல்லி கருத்து தெரிவித்துள்ளார். மேலும் கருத்து தெரிவித்த அவர், தனிப்பட்ட முறையில் நடைபெற்ற ராஜதந்திர ஊடகங்களை தாங்கள் விரிவாக விளக்குவது இல்லை எனவும், ஈரான் ஒருபோதும் அணு ஆயுதத்தை வைத்திருக்க முடியாது என்பதில் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மிக தெளிவாக உள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்தோடு அமெரிக்காவின் குறுகிய கால மற்றும் நீண்டகால தேசிய பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான பேச்சுவார்த்தைகள் முன்னெடுப்புகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பதட்டமான சூழ்நிலைகள் சீரடைந்து வந்தவுடன் ஹார்மூஸ் நீர்நிலையில் ஒரு தற்காப்பு சர்வதேச கடற்பணிசார் பணிகள் ஆரம்பிக்கப்படும் என பிரான்ஸ் வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். இதன்படி ஹார்மூஸ் நீர்நிலைகள் நிறுத்தப்பட வேண்டும், அது கைவிடப்பட வேண்டும், எந்தவொரு மிரட்டலோ முற்றுகையோ அல்லது நீர்நிலை மீது சுங்க வரியோ விதிக்கப்படக்கூடாது எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இதன்படி நீரிணையின் முற்றுகை நிறுத்தப்பட வேண்டும், கைவிடப்பட வேண்டும் எனவும், மேலும் நீரிணைகள் சர்வதேச சட்டத்தால் நிர்வகிக்கப்படுகின்றன எனவும், இந்த சூழலில் அவற்றுக்கு தடை ஏற்படுத்த முடியாது எனவும் குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச சந்தையில் கடுமையாக உணரப்படும் எரிபொருள் விலை உயர்வானது நீரிணையில் ஏற்பட்டுள்ள நிகழ்வுடன் தொடர்புடையது எனவும் அவர் விளக்கமளித்துள்ளார். இந்த சம்பவங்கள் சர்வதேச சட்டத்தை மீறுவதாலும் உலக பொருளாதாரத்தில் பெரும் விளைவுகளை ஏற்படுத்துவதனாலும் பிரான்ஸ் அதனை கண்டித்துள்ளதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். ஈரான் போரின் பின்னணியில் அமெரிக்க பாதுகாப்புத்துறை செயலாளர் பீட் ஹெக்ஸ்கெல் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் மனநிலை குறித்து காங்கிரஸில் கடுமையாக கேள்வி எழுப்பியுள்ளார். குறிப்பாக அவர் சமூக ஊடகங்களில் வெளியிட்டுள்ள கடுமையான பதிவுகள் குறித்து கவலை தெரிவித்துள்ளதுடன், இது ஒரு கட்டத்தில் முழு நாகரிகத்திற்கே ஆபத்து ஏற்படும் எனவும் ட்ரம்ப் கூறியிருந்தார். இதனால் அவருடைய மனநிலை குறித்த சந்தேகங்கள் எழுந்துள்ளன. ஹெபில் ஹில் விசாரணையின் போது ஜனநாயக கட்சி சட்டமன்ற உறுப்பினர் சாரா ஜோஹெப் ஜனாதிபதியாக இருந்த டொனால்ட் ட்ரம்பினுடைய மனநிலையானது அவர் ஜனாதிபதியாக இருப்பதற்கு தகுதியானவரா என்ற நேரடி கேள்வியையும் எழுப்பியிருந்தார். அதற்கு பதிலளித்த ஹெக்ஸெக் நேரடியாக ஆம் அல்லது இல்லை என கூறாமல் டொனால்ட் ட்ரம்பை பாதுகாக்கும் வகையிலே பதிலளித்துள்ளார். மேலும் இந்த கேள்வி கடந்த 4 ஆண்டுகளில் ஜோ பைடனுக்கு கேட்கப்பட்டதா எனவும் அவர் எதிர்வினையை தெரிவித்திருந்தார். இதற்கு சாரா, ஜோ பைடன் தற்போது ஜனாதிபதி இல்லை, டொனால்ட் ட்ரம்ப் 1.5 ஆண்டுகளாக ஜனாதிபதியாக உள்ளார் எனவும் குறிப்பிட்டுள்ளார். ஹெக்ஸெக் மேலும் கூறுகையில், நீங்கள் கூறும் அளவிற்கு நான் ஜனாதிபதியை விமர்சிக்க மாட்டேன், அவர்கள் எங்கள் படையினரின் முன்னிலைப்படுத்தும் ஒரு சிறந்த தலைமை தளபதி எனவும் குறிப்பிட்டுள்ளார். விசாரணையின் முக்கிய அம்சங்கள். இந்த விசாரணையில் 2027 ஆண்டிற்கான அமெரிக்க இராணுவ செலவு திட்டம் பற்றி விவாதிக்கப்பட்டது. இந்த திட்டத்தில் 1.5 டிரில்லியன் வரை உயர்த்தப்படும் எனவும் முன்மொழியப்பட்டுள்ளது. ஈரான் தொடர்பான அமைதி பேச்சுவார்த்தைகள் முடங்கிய நிலையில் டொனால்ட் ட்ரம்ப் சமூக ஊடகங்களில் பதிவுகளை வெளியிட்டு பல்வேறு சர்ச்சைகளையும் ஏற்படுத்தி வருகிறார். ஒரு பதிவில், ஈரான் தன் கோரிக்கையை ஏற்கவில்லை என்றால் இரவே முழு நாகரிகமும் அழியும் எனவும் எச்சரிக்கை விடுத்திருந்தார். மேலும் தன்னை இயேசு கிறிஸ்து போல் காட்டும் ஏஐ படம் ஒன்றையும் அவர் பகிர்ந்திருந்தார். அதன் பின்னர் விமர்சனங்கள் அதிகரித்ததினால் அதனை நீக்கியிருந்தார். ஆனால் தான் மருத்துவராக மக்களை குணப்படுத்துவது போல் அவர் காட்டுகிறார் எனவும் அதற்கு விளக்கமளித்துள்ளதாக கூறப்படுகிறது. ஈரானில் மேற்கொள்ளப்படக்கூடிய சாத்தியமான இராணுவ நடவடிக்கைகளுக்கான திட்டம் குறித்து அமெரிக்க மத்திய கட்டளைப்பீடம் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பிடம் விளக்கமளித்துள்ளது. சுமார் 45 நிமிடங்கள் நீடித்துள்ள இந்த சந்திப்பில் அமெரிக்கா சமீபத்துக்கு
இஸ்ரேலுக்கு 6000 டன்க்கு அதிகமான வெடிபொருட்களையும் தளபாடங்களையும் அனுப்புவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் உடனான போருக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்காக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பெரிய அளவிலான போர் நடவடிக்கைகளை மீண்டும் ஆரம்பிக்க திட்டமிட்டுள்ளதாகவும் யூகங்கள் வலு சேர்த்துள்ளன. அமெரிக்காவிலிருந்து வெளியான தகவலை உறுதி செய்யும் வகையில் இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சரும் தகவல் வெளியிட்டுள்ளார். இஸ்ரேலின் அமைச்சகத்தின் பாதுகாப்பு கொள்முதல் இயக்குநரகம், சர்வதேச கப்பல் போக்குவரத்து பிரிவு, அமெரிக்காவிற்கான அதன் தூதரகம் மற்றும் இஸ்ரேலிய பாதுகாப்பு படையின் திட்டமிடல் இயக்குநரகம் ஆகியவற்றுடன் ஒருங்கிணைந்து இந்த அமெரிக்க நடவடிக்கையை வழிநடத்தியதாக கூறப்படுகிறது. ஈரான் போர் ஆரம்பத்திலிருந்து இஸ்ரேல் சுமார் 1,15,60,000 டன் இராணுவ பொருட்களை பெற்றுள்ளது. இது 403 முறை விமானங்களிலும் 10 முறை கப்பலூடாகவும் அனுப்பப்பட்டது. அக்சியோசிஸ் வெளியிட்டுள்ள தகவலின் அடிப்படையில் ஈரானுக்கு எதிராக இராணுவ நடவடிக்கைகளை அமெரிக்க மத்திய கட்டளைப்பீடம் ஒரு புதிய திட்டத்தையும் தயாரித்துள்ளது. ஈரானை பேச்சுவார்த்தைக்கு வர தூண்டும் நம்பிக்கையில் அந்த நாடு மீது குறுகிய மற்றும் சக்தி வாய்ந்த தொடர் தாக்குதலை தொடுப்பது குறித்து அமெரிக்க மத்திய கட்டளைப்பீடம் பரிசீலித்து வருகிறது. இதன் உட்கட்டமைப்பு இலக்குகளும் இடம்பெற வாய்ப்புள்ளதாகவும், அது மட்டுமல்லி ஹோர்முஸ் நீரிணையில் கைப்பற்றி கப்பல் போக்குவரத்தை மீண்டும் அனுமதிக்கும் ஆலோசனையும் டொனால்ட் ட்ரம்பிற்கு வழங்கப்பட்டுள்ளது. அதனால் அத்தகைய நடவடிக்கையின் தரைப்படை ஈடுபடுத்தப்பட வேண்டும் எனவும் விளக்கமளித்துள்ளார். மூன்றாவது வாய்ப்பாக ஈரானிடமுள்ள அதிக செறிவூட்டப்பட்ட யுரேனியம் கையிருப்பை பாதுகாப்பதற்காக சிறப்பு படைகளை ஈடுபடுத்துவதுடன் அதோடு ஈரான் மீது புதிய நடவடிக்கைகள் தொடர்பிலே டொனால்ட் ட்ரம்ப் இன்னும் ஒப்புதல் அளிக்கவில்லை எனவும் தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து நடத்திய தாக்குதலில் 2000க்கும் மேற்பட்ட ஈரானிய மக்கள் பலியானார்கள். இந்த தாக்குதல் ஏறக்குறைய 40 ஆண்டுகளாக நீடித்து வந்த நிலையில் ஏப்ரல் 8ஆம் தேதி 2 வார கால போர் நிறுத்தமானது அறிவிக்கப்பட்டது. இதனால் பதட்டம் சற்று தணிந்திருந்தது. எனினும் ஈரான் அமெரிக்கா இடையிலான நிரந்தர போர் நிறுத்தத்திற்காக பாகிஸ்தானில் 21 மணி நேர நீடித்து தொடங்கப்பட்ட அமைதி பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எதுவும் முடிவாகவில்லை. இந்த பேச்சுவார்த்தையும் தோல்வியிலேயே அடைந்துவிட்டது என அமெரிக்கா தெரிவித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து ஈரானிய துறைமுகங்களை முற்றுகையிடுவதுடன் நீடித்த பொருளாதார நெருக்கடி நீடிக்கும் எனவும் அமெரிக்கா தெரிவித்தது. இதனால் மேற்கசிய பகுதிகளில் மீண்டும் பதட்டம் கூடியிருந்தது. இந்நிலையில் ஈரானுடைய உச்ச தலைவரான அயதுல்லா மொக்தபா கமேனி வெளியிட்டுள்ள பதிவொன்றில் மேற்காசியாவில் உள்ள அமெரிக்க இராணுவ தளங்கள் வெறும் காகித புலிகள், அவர்களால் அவர்களை கூட காப்பாற்றிக் கொள்ள முடியவில்லை எனவும் தெரிவித்துள்ளார். அமெரிக்க தாக்குதலின் போது அதற்கு ஆதரவாக செயற்பட்ட இஸ்ரேல் மற்றும் அரபு நாடுகளின் நேரடியாக குறிக்கும் வகையிலே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். ஈரான் நடத்திய தாக்குதலின் போது பல்வேறு நாடுகளில் உள்ள அமெரிக்க இராணுவ தளங்கள் இலக்காக கொள்ளப்பட்டிருந்தன. அவற்றின் மீது ராக்கெட்டுகள், ட்ரோன்கள், ஏவுகணைகள் என ஈரான் தாக்குதல் நடத்தியிருந்தது. இதன்போது மற்றொரு பதிவில் பாரசீக வளைகுடா வெறும் கடல் நீர் என்றில்லாமல் தங்களுடைய அடையாளம் மற்றும் நாகரிகம் ஆகியவற்றின் ஒரு பகுதியாக உள்ளது எனவும், நாடுகளுக்கிடையே இணைப்பு புள்ளியாக இருப்பதுடன் உலகளாவிய பொருளாதாரத்திற்கான முக்கிய வழியாக உள்ளது எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். மியான்மரில் மீண்டும் உள்நாட்டு போர் தீவிரமடைந்துள்ளது. மியான்மரில் கடந்த 5 ஆண்டுகளாக உள்நாட்டு போர் நடந்து வருகிறது. இதில் தற்போது இராணுவத்தின் கை மீண்டும் ஓங்கி வருகிறது. ஆரம்பத்தில் கிளர்ச்சியாளர்களிடம் பல இடங்கள் இராணுவம் இழந்திருந்தது. அதன் பின்னர் கட்டாய இராணுவ சேர்க்கை மூலம் லட்சக்கணக்கான புதிய வீரர்களை திரட்டி அதிரடி தாக்குதலையும் தொடங்க உள்ளது. எதிர்ப்பு படைகளின் நிலவும் ஒற்றுமையின்மை மற்றும் சீனாவின் நெருக்கடியினால் கிளர்ச்சி குழுக்கள் பலவீனமடைந்துள்ளன. தன்னுடைய பல கோடி ரூபாய் முதலீடுகளை பாதுகாக்க சீனா அமைதி பேச்சுவார்த்தையை வலியுறுத்துகிறது. இதற்கிடையில் மியான்மர் அதிபராக பொறுப்பேற்றுள்ள மின் ஹைங் ஆயுத குழுக்கள் ஜூலை 31ஆம் தேதிக்குள் அமைதி பேச்சுவார்த்தைக்கு வருமாறு அழைப்பு விடுத்துள்ளார். இந்த கொடூர போரில் இதுவரை 8000 பொதுமக்கள் பலியாகியுள்ளதுடன் போர் நின்றால் போதும் எனவும் மக்கள் கூறி வருகிறார்கள். இராணுவத்தின் இந்த விஸ்வரூபத்தால் வரும் நாட்களில் போர் மேலும் தீவிரமடைந்துள்ளதாகவும் அந்நாட்டு ஊடகங்கள் அச்சம் வெளியிட்டுள்ளன.